சொல்லி அடித்த சந்திரபாபு நாயுடு, இறங்கி அடித்த பவன் கல்யாண். ஜெகன்மோகனுக்கு விழுந்த அடி கோட்டை விட்டது எங்கு? ஆந்திர மாநிலத்தின் ஆளும் கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி ஆட்சி அமைத்தார் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு. ஆந்திராவில் சட்டமன்ற தேர்தலுடன் சேர்த்து மக்களவைத் தேர்தலும் நடைபெற்றது. அதில் தெலுங்கு தேசம் கட்சி 133 இடங்களை கைப்பற்றி தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 175 இடங்களில் 125 இடங்களை வென்று ஆட்சியை பெற்றது ஒய்எஸ்ஆர் கட்சி. ஆனால் இந்த முறை வெறும் 11 இடங்களை மட்டுமே வென்றது. தெலுங்கு தேசம் கட்சியின் கூட்டணியில் உள்ள பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி 21 இடங்களையும் மற்றொரு கட்சியான பாஜக 8 இடங்களையும் பெற்றது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பே சந்திரபாபு நாயுடு ஆந்திர சட்டமன்றத்தில் ஜெகன்மோகன் ரெட்டியினால் அவமானப்படுத்தப்பட்டார். ஜெகன்மோகன் ரெட்டி சூழ்ச்சியால் சந்திரபாபு நாயுடு மீது 300 கோடி ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டார். 2 மாத சிறைவாசத்தின் பின் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியையும் ஒன்று திரட்டினார். சந்திரபாபுவின் மாஸ்டர் பிளான் சரியாகவே ஒர்க் அவுட் ஆனது. ஆந்திர சட்டமன்றத்தில் முதல்வரான பிறகே நுழைவேன் என தான் செய்த சபதத்தை நிறைவேற்றினார். ஆந்திர முதல்வரான சந்திரபாபுவிற்கு பல கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். பிதாபுரம் தொகுதியில் பவன் கல்யாண் ஒய்எஸ்ஆர் கட்சி வேட்பாளர் பங்கா கீதாவை 70,354 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளார். ஆளும் கட்சியாக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டியை முந்தி வென்று காட்டினார் பவன் கல்யாண். ஆகையால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை ஜனசேனா கட்சியை பெற்றது. இந்நிலையில் தெலுங்கு தேச கூட்டணி கட்சிகளுக்கு சவால் விட்ட நடிகை ரோஜா ஹேட்ரிக் வாய்ப்பை தவறவிட்டார். கடந்த 2 சட்டமன்ற தேர்தலிலும் நகரி தொகுதியில் வெற்றி பெற்ற ரோஜா இந்த முறை தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளர் காளிபானு பிரகாஷிடம் படுதோல்வி அடைந்துள்ளார். நகரி தொகுதியில் உள்ள மக்களின் அதிருப்தியையும் வெறுப்பையும் பெற்றதாலேயே தோல்வியை சந்தித்தார் என கூறப்படுகிறது. ஆளும் கட்சியாக இருந்து வந்த ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சியை தனது கூட்டணியின் பலம் கொண்டு முறியடித்துள்ளார்கள். தெலுங்கு தேசம், ஜனசேனா மற்றும் பாஜக இந்த முக்கூட்டணியே ஜெகன்மோகன் ரெட்டியின் படுதோல்விக்கு காரணம் என சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதேபோல் பாஜக ஒடிசாவிலும் சாதனையை படைத்துள்ளது. ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கின் தொடர் 5 முறை முதலமைச்சர் சாதனையை முடிவுக்கு கொண்டு வந்தது ஒடிசா பாஜக. 147 தொகுதிகள் உள்ள ஒடிசாவில் தனி பெரும்பான்மை பெற 74 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் பாஜக கட்சி 78 இடங்களையும் பிஜு ஜனதா தள கட்சி 51 இடங்களையும் வெற்றி பெற்றது. 24 ஆண்டு கால நவீன் பட்நாயக்கின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது பாஜக. பாஜக கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூலம் பல சாதனைகளை செய்து வருகிறது.